நாம் அனைவரும் ஒன்று கூடி பயணிப்பது நமது குளோப் ஸ்டார் பிடிஎம் ரமேஷ் யூடியூப் சேனல். வணக்கம் எனதருமை மைவித்ரி ஆட்ஸ் மற்றும் யூடியூப் சொந்தங்களே, மைவித்ரி ஆட்ஸ் சொந்தங்களே, நாம் இந்த காணொலியில் காண இருப்பது எஸ்ஜி அளவை உயர்த்துவது எப்படி என்று பார்க்கலாம். Click that right side corner 3 horizontal line. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படியே ட்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. வால்ட்டுக்கு கீழே ப்ரொமோஷன் இருக்கு பாருங்க. அதான் அதை கிளிக் பண்ணுங்க. 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் நம்மளுக்கு தேவையானது செகண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுங்களா. நான் ஆல்ரெடி SG1, அதனால் அந்த 3 நம்பர் காட்டுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் ரெட் கலர் ப்ளஸ் இருக்கு பாருங்கள், அதை தொடுங்க. இப்போது ப்ரொமோஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே அதில் பார்த்தீங்கன்னா 3 காலம் இருக்கும். யூசர் நேம் அதில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு, அதில் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி யூசர் நேமை. அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு கீழே யார் இப்போது நீங்கள் வந்து SG1 ஆகலைன்னா SGயாக இருக்கு உங்களோட யூசர் நேமை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா பிசுக்கு மாறாமல் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இப்போது சப்மிட் கொடுங்க. ஒவ்வொரு காலத்துலையும் சப்மிட் கொடுங்க. முருகேஸ்வரி யூசர் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஜெயாக்கா யூசர் நாட் ஏ டைரக்ட் டவுன்லைன். அதாவது என்னோட டைரக்ட் டவுன்லைன் நான் கிடையாது, என்னோட ஒய்ஃப் டவுன்லைனில் அவங்க SG1 இருந்தாங்க. அதனால தான் நான் SG2 ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு அதை எடுத்து போட்டேன். சப்மிட் ஆக மாட்டுது. அடுத்தது மணிகண்டன், அவங்க வந்து என்னோட டைரக்ட் லைன் தான், அதனால் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்குது. இப்போது செகண்ட் உள்ளவங்களுக்கு வந்து நம்ம மாற்றணும். செகண்டு இப்போ வந்து 2 பேரும் அக்செப்ட் பண்ணிடுச்சு, ஒரு ஆள் அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னோட ஜீனியாலஜி ட்ரீக்குள்ளார போய் யாராவது SG1 ஆயிருக்காங்கன்னு பார்த்தேன். அப்போது நம்ம லிங்கராஜ் சார் வந்து SG1 ஆயிருந்தாங்க. அப்போது அவங்களது வந்து காப்பி பண்ணுறதுக்கு யூசர் நேமை காப்பி பண்ணி பார்த்தா காப்பி ஆகலை. திருப்பி உள்ளே போய் காப்பி பண்ண அவங்களோட யூசர் நேம் காப்பி ஆயிடுச்சு. அப்புறம் நான் அப்படியே நம்ம ப்ரொமோஷன் பாக்ஸுக்கு வந்தேன். ப்ரொமோஷன் பாக்ஸுக்கு வந்து 3 பேரோட யூசர் நேமும் போட்டு சப்மிட் கொடுத்துட்டு அப்புறம் ஃபைனலாக கீழே இருக்கிறத சப்மிட் பண்ணேன். அப்செட். அப்போ எல்லாம் 3மே சப்மிட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபைனலாக இதை சப்மிட் பண்ணேன். எல்லாமே அப்செட் ஆயிடுச்சு. இப்போ நான் SG1லேருந்து SG2க்கு ப்ரொமோட் ஆகிட்டேன். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்கள் ஒரு யூசர் நேம் கொடுத்துட்டு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டைரக்ட் டவுன்லைன்னா உடனே அப்செட் பண்ணிக்கும். நீங்கள் 3ஐயும் ஃபுல்லப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணாலும் சரி, இல்லை ஒவ்வொரு யூசர் நேம் கொடுத்துட்டு அப்பப்போ சப்மிட் கொடுத்தாலும் சரி, 3 காலமும் ஃபுல் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தாலும் சரி, ஒவ்வொரு யூசர் நேம் கொடுத்துட்டு உடனே சப்மிட் பண்ணாலும் சரி. சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல் நேராக நம்ம டேஷ்போர்டுக்கே வந்துருச்சு. சக்ஸஸ்ஃபுல் ஆகி நேரடியாக அதே டேஷ்போர்டுக்கு கூப்பிட்டு வந்துடுது. தரமாக சப்மிட் பண்ணியாச்சு. இனிமேல் SG1லேருந்து SG2க்கு ப்ரொமோட் ஆகிறேன். இது என்னென்னா 48 ஹவர்ஸ் நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது. இப்போ SG1ல தான் காட்டும். 48 ஹவர்ஸ்க்குள்ளார SG2க்கு ப்ரொமோட் பண்ணி நம்மளுக்கு ஆப்பில் வந்துடும். மகிழ்ச்சியுடன் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.